குரு பார்க்கறதுனால நோய் இல்லை, இந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சு, நோய் வருமோன்னு ஒரு அச்சம் இருந்தது, ஆனா இப்ப சரியா போயிடுச்சு, அல்லது இந்த நோய் விருத்தியாயிரும். அந்த இடத்தை குரு பார்க்கிறாருன்னு சொன்னா நிவர்த்தி உண்டு அந்த இடத்துக்கு. அந்த குரு பார்வை படக்கூடிய காலகட்டங்களில் செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் மொத்தத்துக்கு முதியவர்களுக்கு அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளில் சில தடங்கல்கள் வந்து எதிரினால நிறைய நன்மைகள் நடக்கும். அதுலயே ஜோதிடத்துல நிறைய அமைப்புகள் இருக்கு. எதிரி இருந்தா தான் இவங்க வாழ்வாங்க, எதிரி இருந்தா தான் இவங்களுக்கு வெற்றி, எதிரி இருந்தா தான் இவங்களுக்கு ஒரு இடமோ பொருளோ வித்துட்டு பாதி அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க, பாதி வாங்க முடியாம இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல பாதி பணம் அப்படிங்கிற ஒரு தொய்வு எனக்கு வர வேண்டியது. மும்மூர்த்தி ஸ்தலங்கள் போய் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல போய் இவருக்கு வாகனங்கள் தேவையில்லாத செலவினங்கள் அதிகம் கொடுத்துக்கிட்டு இருந்தது, வாகன ரீதியான விரய செலவுகள் அதிகம் இருந்தது, வண்டி வாகன பயணம்னாலே ஒரு விதமான அச்சம் ஆபத்து இருந்தது. அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னெல்லாம் செய்ய காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. குரு பகவானுடைய பெயர்ச்சி 2026 இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் காத்துட்டு இருக்கு? துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி மேல பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசியாதிபதி சுக்கிர பகவானா வர்றாரு. ராசிக்கு வந்து சுக்கிரனுக்கு எதிர் கிரகமாக குரு வர்றாரு. ஆனா இவங்களுடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் லக்னத்திற்கு குரு சுபகிரகமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். குருனால நிறைய நன்மைகள் துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ஒரு ராசியை வச்சு மட்டும் ஒரு கிரகம் வந்து எதிர் கிரகம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அந்த அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல 1ஆம் தேதி நள்ளிரவு 1:50 திங்கட்கிழமை, வைகாசி மாசம் 18ஆம் தேதி குரு பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு வர்றார். கடகராசிக்கு குரு வர்றத ஒரு விசேஷமா என்ன சொல்றோம்னா, அது அவருடைய உச்ச வீடு. அப்போ உச்சம் பெற போகிறார் குரு பகவான். அதுல சில மாதங்கள் அக்டோபர் 31க்கு மேல அதிசாரமா சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப 24 ஜனவரியில கடகத்துக்கு வந்து அந்த ஒரு 3 மாதம் அதிசாரமா போனாலும் கூட உங்களுக்கு ஏறக்குறைய இங்கிட்டு ஒரு 3 அங்கிட்டு ஒரு 6 ஒரு 9 மாதங்கள் உச்ச குருவினுடைய பலனை துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆக துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு உட்கார்றாரு. இங்க ஜோதிடப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, 10ல குரு இருந்தா பதவிகள் இதெல்லாம் பறிவும் அப்படின்னா, அது எல்லா அமைப்புகள்லையும் ஒத்து வர்றது கிடையாது. அது உச்ச வீடுகளில் இருக்கும்போது சில நன்மையான பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். அப்படின்னா இருக்கிற வேலை, இருக்கிற தொழில், இருக்கிற பொசிஷன் மாறி அது ஒரு நல்ல உயர்வா கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கிற குருவை அப்படியே 10ல இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. பார்வையில நிறைய நன்மைகள் உண்டு. பொதுவாக குரு பெயர்ச்சியை நம்ம எதுக்கு பார்க்குறோம்னா, ஜோதிட பாவகத்துல 12 பாவகங்களுக்கு ஒன்றுக்கு ருணரோகமா இருக்கும், ஒன்று பாக்கியமா இருக்கும், ஒன்று புகழா இருக்கும், ஒன்று பூர்வ புண்ணியமா இருக்கும், ஒன்று குழந்தையா இருக்கும். உங்க வாழ்க்கையினுடைய எந்த அங்கங்களை நீங்க பார்க்கணும்னாலும் 12 கட்டத்துக்குள்ள பார்த்துடலாம். ஆக எந்த பாவகத்தை குரு பார்க்கிறாரோ, சுய ஜாதகத்திலே ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த இடத்தை குரு பார்க்கிறாருன்னு சொன்னா நிவர்த்தி உண்டு அந்த இடத்துக்கு. அந்த குரு பார்வை படக்கூடிய காலகட்டங்களில் செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். துலாத்துக்கு குரு 3, 6 குடைவனாக இருந்தாலும் கூட பார்வையினால இது வேணுங்கிற ராசி வேணாத ராசின்னு குரு எப்பயுமே பார்ப்பது கிடையாது. குருவிற்கு எல்லாமே பார்வை பலனால நன்மைகள் தான் உண்டு. அந்த அடிப்படையில குரு பார்க்கிற இடமெல்லாம் துலாத்திற்கு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்னென்ன பார்வை பார்க்கிறார் சார்? துலாம் ராசிக்கு அந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் இல்லையா, அது வந்து விருச்சகமா வரும். 2ஆம் இடம் அந்த இடத்தை கடகத்தில் இருக்கக்கூடிய உச்ச குரு பார்ப்பார். அப்ப துலாத்திற்கு 6 குடைவன் 10ல உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழிலுக்காக ஒரு கடன் படுறீங்க, அல்லது தொழிலுக்காக படக்கூடிய கடனை வந்து மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் லோன், ஏற்கனவே வாங்கியிருந்த லோனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கடன்பட்ட பணங்கள் வந்து விரயம் ஏற்பட்டிருக்கலாம், சரியானபடி தொழிலுக்கு பயன்படாம போயிருக்கலாம். ஆனா இந்த காலகட்டங்களில் முழுசா அது தொழிலுக்கு பயன்பட்டு அந்த ஜாதகர் வந்து அந்த லக்னத்தின் அடிப்படையில் சுய தசா பலன்களும் நல்லா இருக்கும் பட்சத்துல
அந்த கடன் வந்து விருத்தி ஆகாம அதிகமாயிடாம எல்லாமே குறைஞ்சு ஒரு நல்ல லெவலுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறாருன்னு சொல்றாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நான் தரேன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அல்லது இவங்களுக்கு ஒருத்தர் தர்றேன்னு சொல்லியிருப்பாங்க பண விஷயங்கள்ல. அந்த இது வந்து பாதியிலே நின்றுகிட்டு இருக்கும். ஒரு இடமோ பொருளோ வித்துட்டு பாதி அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க, பாதி வாங்க முடியாம இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல பாதி பணம் அப்படிங்கிற ஒரு தொய்வு எனக்கு வர வேண்டியது, அது தொழில் ரீதியாக வர வேண்டியது, அல்லது வேலை பார்த்த இடத்துல வர வேண்டியது, இது எல்லாமே குரு பார்வையினால இவங்களுக்கு 2ஆம் இடத்துல கிடைக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு வந்து வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அவங்க படிப்பு நல்ல அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். குடும்பம் ஏனோ தானோ அப்படின்னு இருந்தவங்க கூட ஒரு இடத்துல சேர்ற மாதிரி, கணவர் ஒரு இடத்துல இருந்தார், மனைவி ஒரு இடத்துல இருந்தாங்க, பிள்ளைங்க தனியா பிரிஞ்சு படிக்கிறாங்க, இப்படி மாதிரி ஒரு குழப்பங்கள் இருந்தது கூட ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உருவாக்கும்னு சொல்லுவாங்க. 6குடையவன் 10ல கேந்திரம் மாரி 5வது பார்வையா 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்தை பார்ப்பது, செவ்வாயினுடைய வீட்டை பார்ப்பது, துலாம் ராசிக்கு 7குடையவனான செவ்வாயினுடைய வீட்டை பார்ப்பது இவர்களுக்கு பிரிந்த தனித்த விடப்பட்ட தனிமையாக இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் கூட ஒன்னாக சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு 5வது பார்வையா 2ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு கொடுப்பார். பொதுவா குடும்பம் அப்படின்னு சொன்னாலே இந்த வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வாகனம் அமைப்புலாம் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த குரு பயிற்சியின் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் வருமா சார்? துலாம் ராசியை பொறுத்தவரையும் 10லே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய மற்றொரு நேரு சமசப்தமா பார்வை அப்படின்னு சொல்றோம். பொதுவா வந்து குரு வந்து 5, 7, 9 இந்த பார்வை பலன் தான் அவருக்கு. அப்ப 7வது பார்வையா துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதுதான் முக்கியமான ஒரு வீடு அப்படின்னு சொல்றோம். வீடு, மனை, வாகனம், லௌகீக சுகங்கள் எல்லாம் அங்கேதான். ஒரு சுகம் வந்து நீண்ட நாளா கிடைக்கல, என்னமோ நமக்கு மட்டும் தள்ளி வச்ச மாதிரி இருக்கு, தடைப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அது நிவர்த்தி ஆகும். வீடு மாற்றம் ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்றவர்களுக்கு வீடு மாற்றம் அமையும். வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் இருக்கிறவங்களுக்கு லக்னத்தின் அடிப்படையில் 4க்கு அதிபதி தசாபுத்திகள் நடக்கும்போது 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வீட்டினுடைய அமைப்பு என்பது பரிபூரணமா அவங்களுக்கு நடக்கும். அந்த வீட்டை வந்து சுபிட்சப்படுத்தி அந்த இடத்துல ஒரு லட்சுமி கடாட்சியம் அந்த இடத்துல உண்டாகும். தாயாருக்கு ரொம்ப நாளா நோய் பிடைகள் இருந்தது அப்படின்னு கேட்டால் அது நிவர்த்தியிடும். வாகனங்கள் தேவையில்லாத செலவினங்கள் அதிகம் கொடுத்துக்கிட்டு இருந்தது, வாகன ரீதியான விரய செலவுகள் அதிகம் இருந்தது, வண்டி வாகன பயணம்னாலே ஒரு விதமான அச்சம் ஆபத்து இருந்தது, அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். 4ஆம் இடங்கிறது உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பண்ணி போய் வெளிநாடு வெளியூர்களில் படிக்க நினைப்பவர்களுக்கு அந்த படிப்பு விஷயங்கள்ல சரியான அமைப்புகள் நடக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு சர்டிபிகேட் இருந்தா தான் நான் அந்த இடத்துக்கு போக முடியும், இதனுடைய அமைப்பு இருந்தா தான் அடுத்த இடத்துக்கு போக முடியுன்றவங்களுக்கு அதை வந்து தனியா கத்துக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகளை குரு கொடுப்பார், அதுக்கான சூழல்களை உருவாக்குவார், அதுக்கான இட அமைப்புகள், பொருளாதார அமைப்புகள் எல்லாம் இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு உண்டாகும். ஆக 4ஆம் இடங்கிற வீடு, வண்டி, வாகனம், சுகம், இது அத்துணையும் தாயார் நலன், இதெல்லாம் 4ஆம் பாவகத்துல இருக்கு. அந்த இடத்தை குரு பார்க்கிறது விசேஷம். இதை விட ஒரு சிறப்பு என்னன்னா, 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், ரைட்டு. 4ஆம் பாவகாதிபதி எப்படி இருக்கிறார் துலாம் ராசிக்குனா, சனி பகவானா வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்துல துலாமத்துக்கு சனி பகவான் இருப்பது எதிரிகள் எல்லாம் ஒளிந்தார்கள், எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்தை குரு பார்க்கும்போது எதிரிகளே தானாக வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சில பேருக்குலாங்க எதிரினால நிறைய நன்மைகள் நடக்கும். அதுலயே ஜோதிடத்துல நிறைய அமைப்புகள் இருக்கு. எதிரி இருந்தாத்தான் இவங்க வாழ்வாங்க, எதிரி இருந்தாத்தான் இவங்களுக்கு வெற்றி, எதிரி இருந்தாத்தான் இவங்களுக்கு செல்வ வளம்னே சில ஜோதிட அமைப்புகள் இருக்கு. அந்த அடிப்படையில துலாம் ராசிக்காரர்களுக்கு 6குடையவனான குரு உச்சம் பெற்றாலும் கூட 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கும் பொழுது எதிரின்னு நினைச்சவனே நன்மை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழல், எதிரியே சரணாகதி அடையக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு பார்வை அவங்களுக்கு உண்டாக்கும். அடுத்தது குருவினுடைய பார்வையில முக்கியமான பார்வை அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் பணம், வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறவங்களும் சரி, இதெல்லாம் இல்லாதவர்களுக்கும் சரி, முக்கியமா ஒண்ணு தேவை, நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை தேவை, ஆரோக்கியமான மனசு தேவை. அதை குரு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா சர்வ நிச்சயமாக குரு கொடுப்பார். குருவினுடைய பார்வை என்பது அந்த உச்ச குருவினுடைய பார்வை தன்னுடைய சொந்த வீடான மீனத்துக்கு விழுகுது. அது துலாம் ராசிக்கு 6ஆம் இடமா போயிருது. அந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு பாவகத்தை குரு பார்க்கறதுனால நோய் இல்லை, இந்த நோயில இருந்து எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சு, நோய் வருமோன்னு ஒரு அச்சம் இருந்தது ஆனா இப்ப சரியா போயிடுச்சு, அல்லது இந்த நோய் விருத்தியாயிருமோன்னு பயமா இருந்துச்சு, கட்டுப்பட்டுச்சு, ஒரு சுகர் இருந்துச்சு, ஏதோ ஒன்று இருந்துச்சு, ஓரளவு என்னால் கண்ட்ரோல் பண்ணிட முடிஞ்சிச்சு, அதுக்கு தகுந்த மருந்து, மாத்திரைகள், உணவு முறைகள் எனக்கு சரியானபடி கிடைச்சிச்சு, அதுக்கு வைத்தியம் பார்ப்பதற்கான சூழல் அமைஞ்சிச்சு, இப்படிங்கிற அமைப்புகளை எல்லாம் குரு உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பார். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி, இவருடைய அடுத்த பார்வையான இந்த முதியவர்களுக்கு எப்படி இருக்கும், சேமிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவா முதுமை அப்படின்றவர்களுக்கு, தனிமையா இருப்பவர்களுக்கு அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால என் பிள்ளையோட சேர்ந்து இருக்கிறேன், என் பிள்ளைனால நான் வெளிநாடு போய் சுற்றி பார்த்தேன்,
அல்லது என் குழந்தை என் கூட வந்து இவ்வளவு நாள் வெளியில பிரிஞ்சிருந்த குழந்தை என் கூட வந்து இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்கள்லாம் இவங்களுக்கு அமையும். திருமண அமைப்பு விஷயங்கள் பொதுவாக வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தடைகள் வரும். காரணம் ராசிக்கு 2, 5, 7, 9ல் குரு நடக்கும்போது தான் ஒரு திருமண அமைப்பு பூரணமா நடக்குது. 11வது பாவத்துல எல்லாம் குரு வரும்போது திருமணம் நடக்குது. 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அதை பார்வைக்கு தான் பலன் உண்டு. அப்ப சுபகாரியங்கள் பேசுனது பாதியில தடையாகிறது. அந்த முதியோர்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண முடியலையே, சீனியர் சிட்டிசன்லாம் ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வர வேண்டிய பண வரவுகள் வந்து வந்திருக்கும், ஆனா அது விரயமாயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை கொடுக்கும். அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல கடன் வாங்கி வச்சிருப்பாங்க, இந்த சுபகாரியங்கள் பண்ணிடலான்னு, அதெல்லாம் கரைஞ்சுக்கிட்டே வர மாதிரி ஒரு சூழல்கள் உருவாகும். ஆக நகை ஆபரண பொருள்கள்ல சில பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா சுபகாரியங்கள் தடைப்பட்டாலும் கூட அவங்களுடைய தீராத முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்னால அந்த சுபகாரியங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும். எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி அக்டோபர் மாசத்துல இருந்து அந்த ஜனவரியில குரு அதிசாரமா சிம்மத்துக்கு வந்துட்டு திரும்ப கடகத்துக்கு போவார். அப்ப ராசிக்கு லாபத்துக்கு வந்து திரும்ப 10க்கு போறார். அந்த கேப்ல சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு முடிவாகும். அதை துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிசார பயிற்சியில பார்க்கலாம். மொத்தத்துக்கு முதியவர்களுக்கு அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளில் சில தடங்கல்கள் வந்து பின் நிவர்த்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. துலாம் ராசிக்காரர்கள் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியின் போது செய்ய வேண்டிய வழிபாடு என்ன சார்? துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் தான் ஆதிக்க கிரகம். அந்த சுக்கிரன் வந்து மீனத்துல போய் உச்சமற்ற நிலையப்படுறார். அப்ப பொதுவா அவங்க வந்து மகாவிஷ்ணு, பெருமாள், மகாலட்சுமியினுடைய வழிபாடுகளை இயற்கையாகவே செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ஆண்டு குரு பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய கடகத்துல போய் நீர் ராசியில உச்சம் பெறதுனால பொதுவா தீர்த்த ஸ்தலங்கள் அதிகமாக இவங்க போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மும்மூர்த்தி ஸ்தலங்கள் போய் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல போய் இவர்கள் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. அதே போல கோபுரம் இல்லாத இடத்துல அரச மரத்தடியிலையோ, ஆலமரத்தடியிலையோ, ஒரு வேப்ப மரத்துக்கடியிலையோ பிள்ளையார் வைத்திருப்பாங்க. அதுல பெரும்பான்மையாக கோபுரம் இல்லாத ஒரு கிராம தெய்வமாக, அந்த எல்லை தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகரை சதுர்த்தி திதி காலங்களிலே சனிக்கிழமைகள்ல இவங்க போய் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கான 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. தொடர்ச்சியா அடுத்த ராசிக்கும் நம்ம பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, துலாம் ராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கும் வீடியோஸ். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.